guys, welcome back to our channel. So yes, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் நம்ம மோடி தாத்தாவையும் சும்மா காட்டுல கதற விட்ட நம்ம தலையோட இடத்துல இருக்கிறோம். ஓஹோ, யார் இந்த தலை? இந்த தலை யாரு அப்படின்னா நீங்க பார்த்துருப்பீங்க டிஸ்கவரி சேனல் மேன் வர்சஸ் வைல்டு அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராமில் நம்ம தலையை பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட இடத்துல தான் நம்ம இங்கே இருக்கிறோம். யார் அவரு? இந்த புழு பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவார் அவரா? எஸ், அவரே தான். ஸோ சார் நம்ம தலை பேர் என்ன அப்படின்னா பேர் கிரில்ஸ். ஏன் அந்த பேர் அவருக்கு வச்சாருன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் அவர் வைல்டில் வந்து கரடி மாதிரி சுற்றுவார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் பேர் பியர் கிரில்ஸ் அப்படின்ட்டு வச்சிருக்கிறாங்க. ஓ, அதெல்லாம் விடுங்க. எதுக்கு நாங்கள் இங்கே பேர் கிரில்ஸ் பற்றி சொன்னோன்னா, இன்னைக்கு அவரோட எக்ஸ்ப்ளரேஷன் கேம்பில் தான் இருக்கோம், இங்கே ரசல் கைமா யூஏஇல. அண்ட் இங்கே வந்து ஒரு கேம்ப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எப்படி நீங்கள் வைல்டில் சர்வைவ் பண்ணலாம் அந்த கிளாஸஸ்லாம் சொல்லி தராங்க. பட் இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேபின்ஸ் திறந்துருக்காங்க நீங்கள் ஓவர் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. யா, ஸோ இது நார்மல் கேம்பிங் இல்லை, ஒரு கிளாம்பிங். அது எனக்கு ஏற்ற மாதிரி கேம்பிங். ஏன்னா நீங்கள் ஒரு கவலையும் படாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து நீங்கள் கேம்ப் பண்ணலாம். ஸோ அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். அண்ட் we will check out what all are there here. எஸ், ஸோ இந்த இடத்த சுற்றி காமிக்கிறோம், இங்கே என்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்று கூட மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ லெட்ஸ் கோ guys. So let's check out what's inside. Come on. Welcome to our mountain cabin. Come on in. So இதுதான் உள்ள கேபின். உள்ள இப்படி தான் இருக்கும். இது என்னன்னா ஒரு ஷிப்பிங் கண்டெய்னரில் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் வச்சுருக்காங்க. அண்ட் லெட்ஸ் செக் அவுட் த பெட். இது என்னன்னா இங்கே ஒரு 3 people தங்குற மாதிரி ரூம். ஸோ அதனால் கீழே ஒரு டபுள் பெட்டும் மேலே ஒரு சிங்கிள் பெட்டும் இருக்குது. இது பங்க் பெட் செட்டப். ஸோ நீங்கள் சின்ன வயசில் எப்பயாச்சும் பங்க் பெட்டில் படுக்கணும்னு ஆசைப்பட்டு பட் இது வரைக்கும் நடக்கலைன்னா இங்கே வந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் தட். அண்ட் இப்படி வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஒர்க் டாப் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கேயே வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜும் வாட்டர் கெட்டிலும் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் கெட்டில். அண்ட் இங்கே நீங்கள் பார்பிக்யூக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டோர் இட் இன் த ஃப்ரிட்ஜ். And they have given you this crate actually. ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் ஒரு நைட்டுக்கு கேம்பிங் வந்தீங்கன்னா வீட்டில் இருந்து இந்த ஃபோக் ஸ்பூன்லாம் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஸோ பிளேட், பவுல், மக் எல்லாமே அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஒரு சாப்பிங் போர்ட் கூட இருக்குது உள்ள. அண்ட் நைஸ் விண்டோஸ், நம்மளுக்கு நேச்சுரல் லைட் வர்றதுக்கு. அண்ட் அப்படியே உங்களுக்கு வெளியே மவுண்டன் வியூவும் சூப்பராக தெரியும். அண்ட் குட்டி கபர்ட் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்டோர் பண்ணிக்க. அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா தாஜ்மஹல். ஐயோ, தாஜ்மஹலோட ரொம்ப முக்கியம் எனக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன இருக்கு உள்ளன்னு. வாங்க. என்ன ஒரு கியூட்டா ஒரு குட்டியா ஒரு சிங்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துக்கு காம்பாக்டா இருக்கு. அண்ட் ஒரு ஷவர் இருக்கு உள்ள. ஸோ உங்களுக்கு குளிக்கிற வசதி கூட இருக்கு உள்ள. அண்ட் த பெஸ்ட் பார்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஏசி இருக்கு. இது இல்லைன்னா இங்கே நினச்சி கூட பார்க்க முடியாது இங்கே இருக்கிற வெயிலுக்கு. ஸோ செம அட்டாச்மெண்ட்டாக இருக்கு. அண்ட் கீப்பிங் த ரூம் வெரி கூல் அண்ட் நைஸ் ஃபார் அஸ். அண்ட் அவ்வளோதான் ரூம்குள்ள.
காஃபியோட ஓட் மில்க், ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி பிளான்ட் பேஸ்ட் மில்க் தான் குடிப்போம். லெட்ஸ் pour it in. இது நீங்கள் கம்மி ஹீட்டில் தான் வச்சு பண்ணணும், ஏன்னா திரிஞ்சிரும் இது பால் இல்லாதனால. நம்ம ஒரு லிட்டில் ஹார்ட்ஸ். ஸோ டீ குடிக்கும் போதோ இல்லை காஃபி குடிக்கும் போதோ ஞாபகம் வர்றது வந்து இதுதான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாய். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பார்பிக்யூ பண்ண போகிறோம். ஸோ பார்பிக்யூ பண்ணதுக்கு எப்படி நம்ம வந்து ஃபயர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக கேட்ச் ஆகிரும் ஃபயர். இது நம்மளோட சீக்ரெட் ட்ரிக். எஸ், and we are sharing that பார்த்துக்கிட்டே with you. இருங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க, தேங்காய் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் வந்து காலியாக இருக்கும் நம்ம தேங்காயோட சிரட்டை. ஸோ இது என்ன பண்ணணும்னா இப்படி கீழே வச்சுக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்து கோல் ஃபில் பண்ணணும். கைக்கு கிளவுஸ் போட்டுக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா எல்லாம் கருப்பாயிடும். உங்கள் கை கருப்பாக இருந்ததுன்னா பரவாயில்ல, க்ளவுஸ் போட வேண்டாம். அடைச்சாய் என்ன ஒரு கடி. நல்லா அள்ளி போடுங்க, ஒரு மலை மாதிரி கூச்சிக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக மலை மாதிரி வச்சாச்சு, கீழே எல்லாமே சிரட்டை வச்சாச்சு. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து ஃபயர் இதுக்கு நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு மெயினான ஐட்டமே இது தான். இது என்னென்னா வந்து இக்னைட்டர். இது வந்து ஃபயர் இக்னைட் பண்ணோம். இது வந்து எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ அதை நம்ம தனியாக வாங்கிக்கலாம். என்ன பாருங்கள், தனியாக வாங்கிக்கலாம் இது. ஸோ இது என்னென்னா பியூட்டேன் கேஸ் கார்ட்ரேஜ். ஸோ இதை என்ன பண்ணணும்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு டர்ன். ஸோ இதை எப்படி பற்ற வைக்கணும் அப்படின்னா, ஸோ இதில் வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் இதை வந்து இக்னைட் பண்ணணும். அப்புறம் ஓ மை காட், அப்புறம் கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிரட்டையில் வந்து எரிக்கணும். இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த லிக்விட் போட்டால் வந்து அதில் கெமிக்கல் இருக்கும். ஸோ அது வந்து டைரெக்டாக ஃபுட்டில் நம்மளுக்கு வந்து போக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சிரட்டை வந்து ஈஸியாக ஃபயர் கேட்ச் ஆகிரும். அப்புறம் வந்து கோல் வந்து ஈஸியாக அதுக்கு பர்ன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ஸ்டெப் கைஸ், ஃபாலோ திஸ். என்ன பாருங்கள், கொஞ்சமே பற்றிக்கிச்சு. அது கோகனட் ஷெல் வந்து அது ஹெல்ப் பண்ணுது எல்லாத்தையும் கேட்ச் பண்ணுறதுக்கு, ஆஃப் ஆகாமல். எஸ். ஸோ நம்ம வந்து இது எரிய நம்ம மேலே கோல் போட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். வெரி குயிக் ஸ்டார்ட், ஈஸியாக நம்ம பற்றிக்கும். சிம்பிளாக வந்து சூப்பராக ஈஸியாக ஃபயர் பற்றிக்குது. அண்டு குயிக்காகவும் நீங்கள் வந்து பார்பிக்யூ அந்த கோலை வந்து எரிச்சிக்கலாம், பார்பிக்யூ பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு இருந்தால். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் ஸ்டெப் கைஸ். நெக்ஸ்ட் டைம் பார்பிக்யூ போடும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சிரட்டை பற்றிக்கிச்சு இப்போ. ஸோ கோல் வாங்குறதுலேயும் ஒரு இது இருக்குது, லம்ப் புட் கோல் அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி கட்டை அதை தான் வாங்கணும். பிரிக்கெட் கோல் அப்படின்ட்டு இந்த ரவுண்டாக வச்சுருப்பாங்க, அதை வாங்கிடாதாங்க. அது எரிய வந்து இதாகிடும். இதுனா கொஞ்சம் நின்று எரியும். ஸோ நினைவு வச்சுக்கோங்க, லம்ப் புட் கோல். ஆல்மோஸ்ட் இப்போ 60% பர்ன் ஆகிடுச்சு. வெறும் ஒரு 3 to 5 minutesலேயே 60% பர்ன் ஆகிடுச்சு. ஸோ வெரி குயிக் ஸ்டார்ட். highly recommended method. Yes. நாங்கள் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மேரினேட் பண்ண சிக்கன் அண்ட் ப்ரான்ஸ். இப்போ ஸ்கியூவர்ஸில் போட்டு பார்பிக்யூ பண்ண ரெடியாக இருக்குது. அண்ட் சம் வெஜிடபிள்ஸ் ஃபார் த சைட். ஸோ பாருங்கள், நல்லா சூடு வந்துருச்சு, இங்கே வரைக்கும் சூடு இருக்குது. ஸோ இட்ஸ் ரெடினா, நம்ம போட்டு எடுத்து சாப்பிடலாம். நம்ம சிக்கனை சுட்டு அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை. மேல் பங்கரில் சிக்கன், கீழ் பங்கரில் ப்ரான். நடத்துங்க. என்ன மொந்து பார்க்குற?
நான் வெங்கடேஷ் பட் மாதிரி மோந்து பார்த்தே உப்பு இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்போ கொஞ்சம் நக்கி பார்த்து அதுக்கு தான் யார் தேர் அதில் டேஸ்ட் இருக்கான்னு கொஞ்சம் இது பண்ணு. யார் மசாலா போட்டது எல்லாம் இருக்கும். ஸோ எஸ் கைஸ், மசாலா ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக இட்ஸ் அ குட் மசாலா ரெசிபி, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம தலை வந்து வேறு லெவலு. அவருக்கு கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவார். நம்ம சாப்பிட்டா அவ்வளோதான், லூஸ் மோஷன் ஆயிரும். ஸோ வீட்டில் இருந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். 1 by 1 போட்டு எடுத்து சாப்பிட போகிறோம். இது ஒரு 5 to 10 minutes வச்சா போதும் தேவி. ஸோ அதில் சீக்கிரம் எஸ் கரெக்டான ஹீட்டில் போட்டோன்னே அது ஓவர் நைட் மேரினேட் பண்ணதுனால சாஃப்டாக இருக்குது. ஆமாம் சரி. அப்போ நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? நீங்களா சிக்கன் சாப்பிட்றீங்க, நீங்கள் புல்லு சாப்பிடுங்க. இது என்ன சிரிப்பு? நான் ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, ஒரு டர்க்கிஷ் ஷெஃப் வந்து இன்ஸ்டாகிராமில் இப்படி தான் சமையல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஃபுட்டோட சிரிச்சுக்கிட்டே சமையல் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ரோஸ்டட் பேபி பொட்டேட்டோஸ் முடிச்சாச்சு. இல்லை கொஞ்சம் ஸ்மைலாக சொல்லு, சிரிப்போட சொல்லு. ரோஸ்டட் பேபி பொட்டேட்டோஸ் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சுட சுட இருக்கு. இதோட முடியுதா டின்னர் நம்மளுக்கு? இல்லை இன்னும் ஐட்டம் இருக்கா மோசஸ்? இன்னும் இருக்குது. விடிய இன்னைக்கு சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதான் பிளான். ஸோ எஸ், ஓகே, we'll start with this first. ஸோ மணி இப்போ ஒரு 10 இருக்கும். நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்னப்லாம் ஆகிட்டு இப்போ ஒரு ஹாட் சாக்லேட் குடிச்சிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கோம். ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீலிங் தான் எங்களுக்கு இருக்குதுங்க. எப்படின்னா எல்லாம் சுற்றி கேமரா ஃபுல்லாக அண்ட் என்ன பண்ணுறோமோ அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே தான் அதோட சிசிடிவி ரூம் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டிங். ஸோ வி ஆர் இன் பிக் பாஸ் சீசன் 5. ஸோ என்னோட கண்டஸ்டன்ட் நம்பர் வந்து 105 அண்ட் இவாளோடது வந்து 104. ஸோ கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். ஆமாம், எங்களை எவிக்ட் பண்ண வச்சிடாதுங்க. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ போய் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம், தூங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே காலையிலே பார்ப்போம். ஓகே, குட் நைட். குட் நைட். மார்னிங். நெக்ஸ்ட் டே ஆச்சு. நேற்று நைட்டு நல்லா தூங்கணும். இட் வாஸ் அ கம்ஃபர்டபுள் ஸ்லீப். எஸ். அண்ட் இப்போ நாங்கள் ஏஞ்சி நம்ம தான் இங்கே வந்தால் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், டின்னர் பண்ணணும், லஞ்செலாம் நம்மளே தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நாங்கள் ஏஞ்சி காஃபி போட்டுட்ருக்கோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மெனுவில் பேன் கேக்ஸ். ஸோ எஸ், இன்னைக்கு நாளை தொடங்கலாம், வாங்க போகலாம். என்ன லேடி கண்டக்டர், இந்த 12B பஸ்ஸு எப்போ வரும்? 7:30 மணிக்கு வரும். ஒரு டிக்கெட் தரீங்களா? என்கிட்ட கைலாசாக்கு தான் டிக்கெட் இருக்கு. ஓகே, சாரி, அங்க வேணா அனுப்பி விட்டுலாம் உன்னை. ஓ, அததான் இந்த ரெட் பேக்ல வச்சிருக்கீங்களா? அதுதான் ஸ்பெஷல் டிக்கெட். ஓ மை காட். யா, ஃப்ளைட்லாம் தேவையில்ல, பஸ்ஸே போகும். Pancake time. It's time to flip. First pancake ready. Who's ready to have? Yay! Maple syrup. So Divi, pancake எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் வீக்கெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நியூட்டெல்லாவோட. Wow, looking so good. Yeah. ஸோ எஸ் காய்ஸ், நம்ம வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்ப நேரம் வந்தாச்சு. எவிக்ட் ஆயிட்டோமா நம்ம? கமல் சார் வந்து எலெக்ஷனில் பிஸியாக இருக்கிறதுனால அனுப்புறதுக்கு ஆள் இல்லை. நாங்களே கிளம்பி போகிறோம். ஸோ நாங்களே கிளம்பி போகிறோம். அப்புறம் இங்கே வந்து எல்லாமே வந்து நம்ம தான் கொண்டு வரணும். ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே நம்ம தான் கொண்டு வரணும். வெறும் தங்கம் மட்டும் இங்கே தங்கிக்கலாம். ஆமாம், அது மட்டும் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் ஆனால் அந்த கட்லரி, பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் அவங்களே கொடுத்துறாங்க. பட் நம்ம தான் வந்து தண்ணி முதல் கொண்டு நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இது வந்து நீங்கள் எப்படி கேம்பிங் வருவீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கான்செப்ட். பட் உங்களுக்கு வந்து இந்த தங்குறதுக்கு மட்டும் ஒரு கண்டெய்னர், ஷிப்மெண்ட் கண்டெய்னர் உங்களுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம். யா.
உள்ள ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, சொன்ன மாதிரி எல்லா வசதிகளும் இருக்குது. ஆனால் யூனிக்கான இடம், ஒரு மவுண்டனுக்கு ஊடையில் இருக்குது, செம்மையாக இருக்குது இடம், சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தங்குற வசதி மட்டும் இல்லை, இங்கே ஆக்சுவலி மெயின் ஹைலைட் வந்ததுன்னா உங்களுக்கு சர்வைவல் லெசன்ஸ் சொல்லித்தராங்க. ஸோ நீங்கள் எப்போயாச்சும் எங்கேயாச்சும் வயலில் போய் வென்ச்சர் பண்ணி எப்படி நீங்கள் சர்வை பண்ணுறது, உங்களுக்கு எப்படி பேசிக்ஸ் ஆஃப் ஹவு டு டை சம் நாட்ஸ், நீங்கள் எங்கே ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து எப்படி நீங்கள் தப்பிச்சு வர்றது, அதெல்லாம் இங்கே சொல்லித்தராங்க. ஃபயர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றுமே இல்லாமல் ஸ்க்ராட்சில் இருந்து அந்த மாதிரிலாம். சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம தலை என்னெல்லாம் பண்ணுவாரோ காட்டில் அதெல்லாம் இங்கே பண்ணி காமிக்கிறாங்க. ஆமாம், நம்மளுக்கு கத்தம் தராங்க. ஸோ அதுக்கு கிளாஸஸ் இருக்கு. எஸ். ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் லைக் தட் நீங்கள் இங்கே கண்டிப்பாக வந்து அதுக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவோட சார்ஜஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெப்சைட்லேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. எஸ். போன விடுகதைக்கு வந்து சூப்பராக ஆன்சர் பண்ண 2 பேர் வந்து ஒன்று வந்து மார்க் அண்ட் இன்னொன்று வந்து பென்சன். நல்லா சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. ஸோ கீப் இட் அப் கைஸ், யூ ஆர் ராக்கிங். அண்ட் இந்த வார விடுகதை என்ன அப்படின்னா, இந்த வார விடுகதை உணவு கொடுத்தால் வளரும், நீர் கொடுத்தால் அழியும், அது என்ன? அது என்ன? கண்டிப்பாக இந்த விடுகதைக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். Until next time, see you guys on another video. Bye.